சம்பாதித்துல உட்காந்து சாப்பிட சோம்பேறியா இருக்க விரும்புறேன். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேர்வியை சிந்து உழைக்கிற தொழிலாளியா இருக்க விரும்புறேன். ரஜினியை பாத்தியா? சூப்பரா இருக்காரு. ரஜினி நம்ம கிட்ட வராருடா. என்ன நீ ஸ்கூல் இல்லையா? இல்ல, அதனால தான் ஷூட்டிங் பார்க்கலாம்னு வந்தோம். அங்கிள், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உனக்கு? இவனுக்கு கமலை தான் பிடிக்கும் அங்கிள். உனக்கு? அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கிள். உன் பேர் என்னம்மா? லட்சுமி. அங்கிள், நீங்க கருப்பா இருப்பீங்களாமே? ஆமா. உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அங்கிள், நான் உங்களை பார்க்கவே முடியாதா? அப்பா, நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல பகலா உழைக்கிறீங்க. கண்ணு இல்லாதன்னா உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட செத்தலாமன்னு தோணுதுப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஆமா, அப்படி சொல்லாத. என் மகனுக்கு பார்வை கிடைக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. இறந்து போனவங்க உடம்புல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணை வச்சா அவங்களுக்கு பார்வை வரும். நம்ம நாட்டுல கண் பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வரணும்னா நாம எல்லாரும் கண்தானம் செய்யணும். நானும் என் கண்ணை பதிவு செஞ்சிருக்கேன். சார், இது நான் கண்தானம் பண்றதுக்கான விண்ணப்பம். இதுல 15 இருக்கு. என் உறவினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் கையெழுத்த வேண்டி வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டேன் சார். இந்தாங்க சார் என்னோட அப்ளிகேஷன். இது என் அப்ளிகேஷன். கண்தானம் பண்ணதுக்கு வயசு வரம்பு கிடையாது. 80 வயசு தாத்தா, 60 வயசு பாட்டி, கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆனவங்க எல்லார் கண்ணும் இதுக்கு உபயோகப்படும். நிறைய பேர் கண்தானம் செஞ்சவங்க இறந்த பிறகு கூட அவங்க கண்ணு பேங்குக்கு வந்து சேராது. அதுக்கு காரணம் அவங்க உறவினர்கள் தான். இறந்த பிறகு உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை குழி தோண்டி முகத்தை எங்கே விகாரமாக்கிடுவாங்களோங்கிற பயம்தான். ஆனா அது தப்பு. கண்ணை எடுத்துட்டு அந்த உடம்ப எரிச்சாலோ புதைச்சாலோ இறந்து போனவங்க அடுத்த ஜென்மத்துல கண் இல்லாம பிறப்பாங்கிற மூட நம்பிக்கை இருக்கு. அது மூட நம்பிக்கை தான். மாமா, அவர் கண்தானம் பண்ணதை என்கிட்ட சொன்னாரு. எடுத்துக்க சொல்லுங்க, அப்பதான் அவர் நெஞ்சு வேகும். பாத்தீங்களா, இறந்தவருடைய மனைவியே துக்கத்தை அடக்கிக்கிட்டு கண்ணை எடுத்துக்க சொன்னாங்க. துக்கம் நடந்த வீட்டுல கண்ணை கொடுக்கறதுக்கு மறந்துடுறதும் மறக்கிறதும் இயற்கை. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி கண்ணை எடுத்துக்க ஏற்பாடு செய்யணும். ஏன்னா அது ஒரு புண்ணிய காரியம். இறந்த உடனே கண் டாக்டருக்கு தெரிவிச்சா அவங்களே வீட்டுல வந்து எடுத்துக்குவாங்க. நீங்களே பாருங்க. டாக்டர் கண்ணை எடுத்துட்டாரு. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? பாதிக்கப்பட்ட கண்ணில் இருந்து இப்போ கார்னியாவை எடுக்கிறாங்க. தானமா கிடைச்ச கண்ணில் இருந்து எடுத்த கார்னியாவை வச்சு ஆபரேஷன் செய்யறாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை வந்துடும். அம்மா, அப்பா, என்னங்க பையன் முத மாசம் சம்பளம். இனிமேல் நீங்க வேலைக்கே போக கூடாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை கும்பிடுறதோட உனக்கு பார்வை கிடைக்க கண்தானம் செஞ்சாரே, அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கப்பா. வேண்டிக்கிறம்மா. லட்சுமி தானே? ஆமா, நீங்க சொன்னபடி ஒருத்தர் என்ன கண்தானம் கொடுத்ததுனால எனக்கு பார்வை வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், சேகரை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். யாராவது எனக்கு உதவி செய்வீங்களா? இந்த அழகான குழந்தையோட பரிதாபமான வேண்டுகோளை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா? கண்தானம் செய்யுங்க. தானத்திலேயே சிறந்தது கண்தானம். கண்தானம் குறித்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னையில் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை,